ராதே கிருஷ்ணா. இந்த இடம் அழகா இந்த ஸ்ரீ ராதா தான் பிஹாரி ஜி கோவில். சரியா? இந்த இடம் ரொம்ப அழகான ஒரு இடம். இந்த இடம் பார்த்தாலா ஜோராக ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு சந்தர்ப்பத்தில் ராதிகா ராணி அவள் தோழிகளோடு இங்கே ஜோராக ஊஞ்சலாடி விளையாடிட்டு இருந்தா. அப்போ ஒரு பிராமணன், ரொம்ப வயசான ஒரு பிராமணன் அழுதுண்டே வந்து அழறார். ராதிகா கேட்குறான், நான் இந்த பர்சானாவுக்கே ஈஸ்வரி, பர்சானேஸ்வரி, எதுக்கு அழறேன்? இல்லைம்மா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியலையே, என்கிட்ட தனம் இல்லையே, நகை இல்லையே அப்படின்னு புலம்புறார். அப்போ ராதிகா ராணி சொல்கிறா, அச்சுச்சோ நீங்கள் போய் அழலாமா, கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ராதிகா ராணி தன்னுடைய நகையெல்லாம் எடுத்து ஜோராக கொடுக்குறா. ஆனால் கொடுத்தாலும் ராதிகா ராணிக்கு திருப்தி ஆகலை. அப்போ ராதிகா ராணி சொல்கிறா, சரி கவலைப்படாதீங்க, நான் ஸ்வய மகாலட்சுமி ரூபம், நான் உங்களோட வந்துடுறேன் அப்படின்றா. அப்போ உடனே அவர் திரும்பி எழுறார், ஏற்கனவே ஒரு பொண்ணை வச்சுட்டு கஷ்டப்படுறேன், ரெண்டாவது பொண்ணு வேறையா அப்படின்ற. அப்போ அழகாக லலிதா விசாகா சொல்கிறா, ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அழகாக ஒரு துலாபாரம் மாதிரி ஒரு தராசை வச்சு ஒரு பக்கம் ராதிகா ராணியை உட்கார வச்சு இன்னொரு பக்கம் ராதிகா ராணியுடைய எடைக்கு சமமாக நகைகள், வஸ்திரங்கள், பணம் எல்லாம் வச்சு ராதிகா ராணி எடைக்கு எடை அந்த பிராமணருக்கு கொடுத்தார்கள். அதனால் ராதிகா ராணி தானம் கொடுத்ததுனால இந்த இடத்துக்கு பேர் தான்கர் அப்படின்னு பெயர். ஆச்சரியமா? சரியா? ஸோ ராதிகா ராணியை துலாபாரம், ராதிகா ராணியை எடை போட்ட ஒரு இடம் உங்கள் மனசுலையும் ஒரு துலாபாரம் இருக்கட்டும். அதில் ஒரு பக்கம் ராதிகா ராணியை வச்சுருங்கோ, இன்னொரு பக்கம் கிருஷ்ணனை வச்சுருங்கோ. அழகான கிளிகள்லாம் கத்திண்டு போகிறது பார்த்தேளா? ஆச்சரியம். இனிமேல் உங்கள் மனசில் இடையில் 2 துலாபாரம், தராசு தட்டு, ஒரு தராசு தட்டு ராதிகா ராணிக்கு, ஒரு தராசு தட்டில் கிருஷ்ணன், 2 பேரையும் வச்சுண்டு ஆனந்தமாக நிம்மதியாக இருங்கோ. இனிமேல் எங்கே தராசு தட்டை பார்த்தாலும், எங்கே எடையை பார்த்தாலும் இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் வரட்டும், இந்த தான் பிஹாரி ஜி ஞாபகம் வரட்டும். ராதே கிருஷ்ணா.